இயேசுவின் திரு இருதய மாதம் 13ஆம் நாள். இன்று இயேசுவின் திரு இருதயத்தை போற்றுகிற மாதத்தின் 2ஆம் வெள்ளி. மேலும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரது விழாவை இன்று அகில உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று நாம் 3 வகைகளிலே செய்தியை பெறுகிறோம். முதலாவது, பவுல் அடியார் நாங்கள் இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நிலையில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது, வாழ்வில் சந்திக்கிற இன்னலுறு சூழல்கள், குழப்பமான சூழல்கள், துன்பப்படுதல், மேலும் வீழ்த்தப்படுதல் என்று இவற்றை சந்திக்கிற போது அவைகளினால் நாங்கள் அலைகழிக்கப்படுவது கிடையாது, மனம் உடைந்து போவது கிடையாது, நம்பிக்கை இழப்பது கிடையாது, கைவிடப்பட்ட நிலையிலே போவது கிடையாது, அழிந்து போவதும் இல்லை என்று சொல்லி, இயேசு ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அவரையும் அவருடைய பாடுகள், மரணம் இவற்றை முன்னிறுத்தி நாங்கள் வாழ எங்களையே பழக்கப்படுத்தி கொண்டோம் என்று சொல்லுகிற பொழுது, இன்று நம்முடைய மத்தியிலே அத்தகைய துணிச்சலும் போராட்டங்களும் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியின் வாயிலாக நம்முடைய வாழ்வில் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், மேலும் நாம் ஆண்டவர் திருமுன் நிற்கிற போது எதையெல்லாம் அடைந்து அவரது ஆசிருக்குரியவர்களாக மாற வேண்டுமோ அதை அடைவதும், எதையெல்லாம் நாம் பிடுங்கி எறிந்து தேவை இல்லை என்று சொல்லி அவற்றை தூக்கி எறிந்து நாம் அவர் கொடுக்கிற வாழ்வுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று, நாம் இறைவன் கொடுக்கிற நிலை வாழ்வு, வானக ராஜ்யம் இவற்றிற்கான மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைப்பதையும் நாம் இன்று நமக்கான செய்தியாக பெற்றுக்கொள்கிறோம். புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்வில் எப்படி நற்கருணையின் புனிதராகவும் இறை வார்த்தையின் புனிதராக இருந்து அழியா நாக்கு கொண்டவராக இன்றும் நம்முடைய மத்தியில் அவரது பெரும் சாட்சிய வாழ்வு நாம் பார்க்கிற ஒரு மாபெரும் அதிசயமாக இருக்கிறதே. அதை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நற்கருணையின் மேலும் இறை வார்த்தையினாலும் வாழ்வை பற்றி கொண்டு கட்டியமைத்து வாழ புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவாராக. இயேசுவின் திரு இருதயம் என்றும் புகழப்படுவதாக. ஆமென்.